வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. இன்னைக்கு நாம மே மாத பலன்கள் மிதுன ராசி அன்பர்களுக்கு டாரட் பிரசனம் மூலமாக பார்க்க போறோம். மே மாதத்துல இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான ஒரு பலன்கள், அதாவது டாரட் பிரசன்னம்ன்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இம்மிடியட்டான ஒரு தகவல்கள், ஒரு பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வுகள், இது எல்லாமே பிரசன்னம் மூலமாக தான் கிடைக்க போகுது. இதில் உங்களுக்கு கிரகங்களினுடைய நகர்வுகளை பொறுத்து நம்ம பலன் சொல்ல மாட்டோம். இப்போ நான் எடுக்கக்கூடிய இந்த கார்டில் இருக்கக்கூடிய அந்த ஒரு சித்திரம் மூலமாக, அந்த படத்தின் மூலமாக உங்களுக்கு உண்டான பலன்களை நம்ம பார்க்கலாம். மிதுன ராசி அன்பர்கள் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஒரு வாய்ப்புக்காக ரொம்ப காத்துட்டு இருப்பீங்க. அந்த வாய்ப்பு மாத்திரம் வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு அந்த வாய்ப்பை பல மடங்கு வாய்ப்பாக பயன்படுத்தி அதை தன்னுடைய நண்பர்களுக்கும் சேர்ந்து பகிரக்கூடிய ஒரு எண்ணம் கொண்டவர்கள் இந்த மிதுன ராசி அன்பர்கள். இப்படிப்பட்ட இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு மே மாதம் இந்த டாரட் பிரசன்னம் மூலமாக என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்குதுன்றதை பார்த்தரலாம். நீங்க உங்களுடைய தெய்வத்தினுடைய பேரை, உங்களுடைய குலதெய்வமாக இருக்கட்டும், உங்களுக்கு பிடிச்ச தெய்வமாக இருக்கட்டும், அதனுடைய பேரை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா டாரட் பிரசனம் பார்க்கும்போது ஒரு தெய்வ சக்தியின் மூலமாக தான் நம்ம இந்த பலன்களையே சொல்ல முடியும். சாதாரணமாலாம் நம்ம இந்த பலன்களை எப்போதுமே நம்ம சொல்ல முடியாது. அந்த தெய்வ சக்தி எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம இப்போ பார்த்தாச்சு, நல்லாவே இருக்கு. எல்லாருமே நல்லா உங்களுடைய அந்த மனதில் ஆத்மார்த்தமான பிரார்த்தனை வச்சுட்டு இருக்கிறீங்க மிதுன ராசி என்பர்கள். அதை அப்படியே இந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த டாரட் பிரசன்னத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் திருமண முயற்சிகள் எப்படி இருக்கும், நீங்கள் கேட்ட இடத்துல பணம் வருமா? ஏன்னா மிதுன ராசி அன்பர்கள் நிறைய பேர் கடன் தொந்தரவுகளில் அதிகமாக இருக்கிறீங்க. அதனால சில இடத்துலலாம் கடன் பிரச்சனைக்காக ஒரு காசு பணம் கேட்டு வச்சுருப்பீங்க. அது எல்லாமே வருமா வராதா? அடுத்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த கணவன் மனைவி தொந்தரவுகள் இந்த மாதத்தில் நாங்கள் சில முயற்சிகள் எடுக்கிறதன் மூலமாக எங்களுக்கு அதெல்லாம் குறையுமா அப்படின்றத நம்ம இந்த கார்டு மூலமாக இந்த மாதத்துல பார்க்கலாம். இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இந்த மாதத்துல நீங்க நினைத்தது எல்லாமே உங்களுக்கு நிறைவேறக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்கும். இவங்களுக்கு ஒரு பெயர்ச்சிகள், அதாவது குருவனுடைய பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி எதுவா இருந்தாலும் இந்த பிரசன்னம் இந்த மாதத்துல எப்படி இருக்க போகுது அப்படின்றது தான் இந்த டாரட் சொல்லுது. இந்த டாரட்ல இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இருக்கக்கூடிய தோஷங்கள் எல்லாமே கரையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த மே மாதத்துல நீங்க ஏதாவது உங்களுக்கு ஒரு தோஷம் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா அதை போய் முழு வேலையா நீங்க அதை போய் அந்த பரிகாரத்தை போய் செய்யறதுக்கு உண்டான ஒரு டைமா இருக்கும். எந்த வேலை எப்படி போனாலும் பரவாயில்ல, நமக்கு இந்த மாதிரியான ஒரு சின்ன தோஷங்கள் இருக்கு, அதுக்குண்டான சில முயற்சிகளை செஞ்சுட்டு வருவோம் அப்படின்ற மாதிரியான அந்த பரிகாரங்களை செய்யக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மே மாதம் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இருக்கும். இந்த மிதுன ராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வீடு, அதாவது சொந்த வீட்டில் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே தீரக்கூடிய ஒரு நேரம். ஏதாவது சொந்த வீட்டில் ஏதோ ஒரு தேவையில்லாத குழப்பங்கள் இருக்கு அப்படின்னா அந்த குழப்பங்கள் எல்லாமே தீரும். அடுத்து புதிதாக ஏதாவது ஒரு சொத்து வாங்கக்கூடிய ஒரு மாதமாகவும் தான் இந்த மே மாதம் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இருக்க போது. இந்த மிதுன ராசி அன்பர்கள் இந்த மே மாதத்துல பார்த்தீங்கன்னா நீங்க நகைகள், அதாவது புதிதான ஒரு நகைகள் வாங்குவதற்குண்டான ஒரு தருணம். அதுவும் யாருக்காக வாங்க போறீங்க? உங்களுடைய குழந்தைகளுக்காக வாங்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். நம்ம எப்போதுமே பார்த்தீங்கன்னா நகைகள் வாங்கும்போது சில ஒரு அமைப்புகளை நம்ம பார்ப்போம். இந்த மாதம் நம்ம எப்படி யாருக்கு வாங்க போறோம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த மிதுன ராசி என்பர்கள் தன்னுடைய குழந்தைகளுக்காக நகைகளை வாங்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போது. அடுத்து உங்களுக்கு அந்த அலுவலகத்துல நல்ல ஒரு உயர் பதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். சில பேர் பார்த்தீங்கன்னா வேலைக்கு போய், அதாவது ரொம்ப வேலைக்காக கஷ்டப்பட்டு உழைச்சு அந்த இடத்துல இருந்து ரிலீவ் ஆகி இப்போ பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு 3 மாசமாக வேற வேலையில் சேர்ந்துருப்பீங்க. அந்த வேலையில் உங்களுக்கு நல்ல ஒரு மதிப்பு, மரியாதை, அங்கீகாரம், உங்களுக்கு உண்டான ஒரு மலர் கிரீடம், உங்களுக்கு உங்களுடைய பதவிக்கு, உங்களுடைய டெசிக்னேஷனுக்கு உண்டான ஒரு மரியாதையை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த மே மாதம். சில பேர் புதுசாக போய் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு பயம் இருக்கும். இந்த ஆஃபீஸில் நம்மளுக்கு அடுத்து என்ன ஒரு பிரச்சனை வரப்போகுதோ அப்படின்ற மாதிரியான ஒரு குழப்ப
நிலையிலேயே இந்த மிதுன ராசி அன்பர்கள் இருப்பீங்க. புதுசா யாரெல்லாம் ஜாயின் பண்ணியிருக்கிறீங்களோ அந்த இடத்துல உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள், உங்களுக்கு உண்டான ஒரு அங்கீகாரம் நல்லா கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். உங்க வீட்டில் இருக்கக்கூடிய திருஷ்டி தோஷங்கள், தீய சக்திகள் எல்லாமே விலகுவதற்கு உண்டான ஒரு மாதமாக தான் இந்த மே மாதம் இருக்க போகுது. இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா இந்த காயின்ற அந்த ஒரு நாணயங்கள் இருக்கக்கூடிய ஒரு சித்திரம் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு வந்திருக்கு. நான் முதல்லயே ஒரு கொஸ்டின் கேட்டேன், இந்த மாதத்துல உங்களுக்கு வர வேண்டிய வருமானம் வருமா? எங்கேயாவது கடன் பிரச்சனைக்காக நீங்க ஒரு இடத்துல கேட்டிருப்பீங்க, அந்த கடன் பிரச்சனை அதாவது அந்த பண தேவைகள் எல்லாமே வருமா அப்படின்னு கேட்டிருந்திருப்போம். அது எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு வரக்கூடிய ஒரு டைம் தான். இந்த மாதத்துல மே மாதத்துல நீங்க ஏதாவது ஒரு பணத்திற்காக ஏற்பாடு பண்ணியிருக்கிறீங்க, ஏதாவது ஒரு ரொட்டேஷனுக்காக நீங்க ஏற்பாடு பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த பண தேவைகள் உங்களுக்கு நிறைவேறக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மே மாதம் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. அடுத்து இந்த மிதுன ராசி அன்பர்கள் ஆண்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய தொலைதூரம் சென்று நிறைய சம்பாதிக்கக்கூடிய ஒரு தருணம். வெளிநாட்டுலலாம் இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு மேலும் மேலும் வருமான உயர்வுகள் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மே மாதம் இருக்க போகுது. இந்த மே மாதத்துல உயர் பதவிகள், இப்போ நீங்க ஒரு கீழ் அதிகாரிய ஒரு மேலதிகாரி கீழே வேலை பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு அதற்குண்டான ஒரு உயர் பதவிகள் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். உங்களுடைய உயர் அதிகாரிகளே மாற்றப்பட்டு அந்த இடத்துல உங்களை போடுவதற்கு உண்டான ஒரு அமைப்பும் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. நீண்ட நாட்களாக ஒரே இடத்துல வேலை செய்றீங்க அந்த நபர்களுக்கு, மிதுன ராசி என்பர்களுக்கு எல்லோருக்குமே இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை, இதனால் வரைக்கும் வேலை செஞ்சு எனக்கு எந்த விதமான ஒரு பலனுமே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லோருக்குமே இந்த மாதம் இந்த அதுக்குண்டான ஒரு வளர்ச்சியை, அங்கீகாரத்தை, உயர் பதவியை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். பெண்கள் இந்த காலகட்டம் புதிதாக தொழில் முயற்சிகளை பற்றி யோசிக்கக்கூடிய ஒரு நேரம் இந்த மிதுன ராசி பெண்கள். அதனால நீங்க ஏதாவது புதுசா தொழில் செய்யணும் விருப்பப்பட்டீங்க மிதுன ராசி பெண்கள், கண்டிப்பா அதற்குண்டான முயற்சிகளை எடுங்க. அதுல ஒரு 10% சக்சஸ் நடக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இப்போ நம்ம டாரட் பிரசன்னம் சொன்னது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதத்துல இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு தீர்வு இப்பவே கிடைச்சாச்சு. உங்களுக்கு இது நடக்கும் நடக்காது அப்படின்ற மாதிரியான தீர்வுகள் உங்களுக்கு இம்மிடியேட்டா கிடைச்சாச்சு. அதனால நீங்க நிம்மதியா இந்த மாசத்தை கழிக்கலாம். இந்த டாரட் பிரசன்னம் உங்களுக்கு பர்சனலா ஏதாவது ஒரு விஷயங்கள் இருக்கு, எனக்கு காதல் திருமணம் இருக்கா இல்லையா, இல்ல என்னுடைய குழந்தைகள் இந்த நீட்ல நல்ல ஒரு மார்க் எடுப்பாங்களா இல்லையா, இல்ல எனக்கு காலேஜ் சீட்டு நான் வெளிநாட்டுல போக முடியுமா முடியாதா, இந்த மாதிரியான சின்ன சின்ன கொஸ்டின்களுக்கு உண்டான ஒரு தீர்வை நம்ம இந்த டாரட் பிரசன்னம் மூலமாக தாராளமா கண்டறிய முடியும். அதை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல நீங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். யாருக்காவது ஜோதிட ரீதியாக உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், அடுத்து புதுசா பெயர் வைக்கணும், பெயர் மாற்றம் செய்யணும் விருப்பப்படுறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு கன்சல்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அதற்குண்டான விவரங்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.